അച്ഛൻ എവിടെ ഉണ്ട്? അത് അങ്ക இருக்கார் சாமி. അച്ഛാ, അച്ഛാ, ഇനിയും 2 നാൾ കഴിഞ്ഞാ നിങ്ങൾക്ക് 100 വയസ്സ്. നിങ്ങളുടെ 100ാമത്തെ വയസ്സ് വിഴാവ് പ്രത്യേകമായി കൊണ്ടാട് സ്റ്റേറ്റ് CM നമ്മുടെ വീട്ടിലേക്ക് വരുന്നുണ്ട്. ஆமா பிரியச்சா, ഈ நாட்டு CM யாருன்னு முடிவு பண்ற சேட்டனோட அச்சன் நீ. உங்க 100 வருஷ விழாவுக்கு CM வர்றது ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. ഇത് നിങ്ങളുടെ ആയുസ് നിവർത്തി ചെയ്യാനുള്ള പൊട്ടാണ്. ഇതേയും മീറി നിങ്ങളുടെ ഉയിരെ ആരും എടുക്കാൻ പറ്റില്ല. നിങ്ങളുടെ ആയുസ് കൂടിക്കിട്ടേ പോകും. ഞാൻ വരട്ടെ അച്ഛാ. ശരിച്ചാ. குருவே, சென்னையில இருந்து போன் வந்துட்டு. ആരാണത്? யாருன்னு அறியல, பேரு கபாலின்னு പറയணும். കബാലിയോ? കബാലി. ഓ, എന്റെ മുതൽ ശിഷ്യൻ. சிஷ்யா, எப்படி இருக்க? குரு, மறுநாளுக்காக உங்க காத்துட்டு இருக்கு. விளக்கமாயிட்டு சொல்லு. இப்ப என் சக்தி மொத்தத்தையும் நான் உனக்கு கொடுக்க போறேன். இதோட உன் கதை முடிஞ்சு போச்சு. என் உயிரை நீங்க தான் காப்பாற்றணும். இந்த பஞ்சபூதங்களும் ஞான் வணங்குற நீலி முன்னாடி கை கட்டி நிற்கும். அவகிட்ட பாடம் படிச்சவன் ஞா உன்னை காப்பாத்துவேன். என் உசுறு உங்க குலத்தை இருக்கு குருவே. நாளை மறுநாள் ஞான் அங்க இருப்பேன். உன்னை பழையபடி சக்தி உள்ளவனா ஞான் மாத்துவேன். நீங்க பிறந்து வளர்ந்த இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாம வீட்டு வாசல்லையே நீங்க இவ்வளவு நேரம் நிக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். இல்ல மாமா, நான் வரல. ஐயா வீட்டுக்குள்ள என்ன கூப்பிட்டு பேசுற வரைக்கும் நான் இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். ஐயா இந்த உலகமே நீங்க தான் இருந்தாரு. ஆனா நீங்க அவருக்கு பிடிக்காத பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அது ஐயாவால தாங்கிக்க முடியல. அதான் கோவத்துல உங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உங்களை இந்த வீட்டுக்குள்ள நுழையாதுன்னு சொன்ன அவரு நீங்க போனதுல இருந்து இந்த வீட்டை விட்டு வெளியில வரலமா. முப்பது வருஷமா வெளி உலகத்தை பார்க்காம இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காருமா. ஆனா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, காலமும் நேரமும் எல்லாத்தையும் மாத்தும். ஐயா உங்களை கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துப்பாருமா. உங்க பாசம் அவரை ஏத்துக்க வைக்கும். அந்த நம்பிக்கையில தான் மாமா நானும் இருக்கேன்.
ஐயா மனசு சீக்கிரம் மாறணும். எனக்கு எப்படியாவது 10 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்கணும். அப்பதான் நான் என் புள்ள சஞ்சீவ ஜெயிலுக்கு போகாம காப்பாத்த முடியும். பிச்சையா என்னம்மா, உரிமையோடயே நீங்க பணத்தை ஐயா கிட்ட கேட்டு வாங்கிட்டு போலாம். வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல மாமா, ஐயா மனசு இறங்குற வரைக்கும் நான் இங்கேயே இப்படியே நிக்கதான் போறேன். இந்த குடும்பத்துக்கே உண்டான பிடிவாத குணம் என்னைக்கும் மாற போறதில்ல. ஆனா இந்த பிடிவாதம் தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க போகுது. மங்கா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி முகத்தை மூடிக்கிட்டு புரோக்கர் கண்ணில் படாம மறைஞ்சு மறைஞ்சு இப்படி ரோட்லயே சுத்திக்கிட்டு இருக்க போற? அது தெரியல செல்வி. கொஞ்ச நாள் சென்னைக்கு வெளியே எங்கேயாவது போலான்னு பார்த்தா அந்த புரோக்கரோட ஆளுங்க எங்க இருந்தாவது வந்துடுறானுங்க. சென்னையை விட்டு போக முடியாம எல்லா டோல்கட்லயும் ஆளை வேற போட்டிருக்கான். அதான் எங்கேயும் போக முடியாம இங்கேயும் இருக்க முடியாம அல்லாடிட்டு இருக்கேன். நீ பேசாம அந்த குழந்தை இருக்கிற இடத்த சொல்லிட்டு என்ன விட்டுடும் புரோக்கர் கால விழுந்துட வேண்டியது தானே? அதுக்கு நான் ரோட்ல போற பஸ் கார்ல விழுந்து செத்துரு வேண்டி. சாவு. ஏய், என்னடி பேசுற நீ? பெத்த குழந்தைய புரோக்கர் கிட்ட குடுக்கற மாதிரி கோவப்படுற? பெத்தாலும் பெக்காட்டியும் குழந்தை குழந்தை தானே. அது இப்பதான் இந்த உலகத்தையே பாத்திருக்கு. அது வாழ வேண்டிய உசுறு. அத பத்தி தப்பா மட்டும் ஒரு வார்த்தை பேசாத. சரி, நீ குமார் கிட்ட இருந்து தப்பிக்க நான் ஒரு வழி சொல்லட்டா? என்ன வழி? அது ஃபர்ஸ்ட் சொல்லு செல்வி. எனக்கு தெரிஞ்ச ஒரு கும்பல ஆந்திரால இருக்கிற கல்கோரிக்கு வேலைக்கு போறாங்க. அவங்க மொத்தம் 20 பேர் கிளம்புறாங்க. அந்த கும்பலோட கும்பலா நீ வேணா கிளம்பிடு. செல்வி, இது நல்ல யோசனையா இருக்கு. எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணு, அது போதும். பண்ணிட்டா போச்சு. வேலைக்கு கூட்டு போற மேஸ்திரி எனக்கு நல்லா தெரியும். அவரும் வேலைக்கு ஆள் பத்தலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட பேசி உன்னைய கூட்டு போக சொல்றேன். வெளியூர் கிளம்ப பாக்குறியா? இப்ப என்ன பண்றது? சொல்ல அருணா. ஸ்ரீஜா, என்ன அருணா, இங்க இருந்தா மாட்டி போன்னு பயந்து அந்த மங்கா ஊரை விட்டு ஓட பாக்குறாளா? இப்ப கூட நீ சொல்லு ஸ்ரீஜா. மங்காவை நான் தூக்கிடுறேன். மங்காவை கட்டி வச்சு லேசா அவளுக்கு என்னோட பாணியில மரண பயத்தை காட்டினா போதும். உண்மை தன்னால வெளியில வந்துடும். சொல்லு, தூக்கிறவா? குழந்தை இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிடும். அதை எப்போ செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அப்ப சொல்றேன். இப்போ நான் சொல்றத மட்டும் நீ செய். ஓகேயா? நீ இத பண்ணாலே போதும். சூப்பர் பிளான். நீ சொன்ன பிளானையே நான் பண்ணிடுறேன். ஓகே. ஸ்ரீஜா, நீ சொல்ற பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் தான் எனக்கு தோணுது. ஒர்க் அவுட் ஆகுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அபியோட குழந்தை இருக்கிற இடம் நமக்கு தெரிய போகுது.
அதுக்கப்புறம் அந்த குழந்தை கதை முடிய போகுது. நமஸ்தே சார். வணக்கம் சார். சார் குட் மார்னிங் சார். எஸ் சார், நீங்க ரவீனா மேடம்க்கு காம்படிட்டரா வந்த சென்னை கம்பெனி பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல, நான் விசாரிச்சிட்டேன் சார். சொல்லுங்க. கம்பெனி பேரு பூர்ணா கார்மெண்ட்ஸ். அது புது கார்மெண்ட்ஸ் கம்பெனி தான் சார். கம்பெனி ஆரம்பிச்சு 3 இயர்ஸ் தான் சார் ஆகுது. ரொம்ப சின்ன கம்பெனி. லோக்கல்ல சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி சார். அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் ஆர்டரே நம்ம ரவீனா மேடம்க்கு போட்டியா வந்த ஆர்டர் தான். அப்படியா? எப்படி அந்த ஆர்டர் அவங்க எடுத்தாங்க? ஒரு சேலஞ்சிங்கா நினைச்சு எடுத்திருக்காங்க சார். 15 டேஸ்ல முடிக்க வேண்டிய ஆர்டரை 4 டேஸ்ல முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி, முடியலன்னா ஃபைன் போடுங்கன்னு சொல்லி தான் ஆர்டரை எடுத்திருக்காங்க. சொன்ன மாதிரியே 4 டேஸ்ல ஆர்டர் நல்லபடியா சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். அந்த கம்பெனி எம்டி சென்னை தானே? சென்னை தான் சார். ஆனா அவங்க இப்போ யூஎஸ்ல இருக்காங்க சார். பேர் பூர்ணா. யூஎஸ்ல இருந்துகிட்டா இந்தியால இருக்கிற கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்க? இல்ல சார், இந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு காரணம் அந்த எம்டி இல்ல, அந்த கம்பெனில வேலை செய்யற ஒரு லேடி டைலர். வாட்? என்ன சொல்றீங்க? ஒரு சாதாரண டெய்லரா இவ்வளவு பெரிய ஆர்டர் எடுத்து கொஞ்ச டைம்ல சக்சஸ் பண்ணி முடிச்சது? எஸ் சார். அவங்க பேர் என்ன? அபி சார். ஃபுல் நேம் சொல்லுங்க. மிஸ்ஸஸ் அபிராமி சஞ்சீவ் சார். என் பேரு அபிராமி சார். Tell me what? என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் உங்க ஃபினான்ஸ் கம்பெனில 30 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அபிராமியா? பர்ஃபெக்ட்லி கரெக்ட் சார். டேலண்டட் கேர்ள். நான் மேஸ்திரிக்கு உடனே போன் பண்ணி கேட்டது ரொம்ப நல்லதா போச்சு. உன்னை உடனே வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச தூரம் தான் மேஸ்திரி வீடு. அங்க போயிட்டோம்னா உன்னை உடனே ஆந்திராக்கு அனுப்பிச்சு வச்சிருவாரு. வா. யார் இவ? நம்மள ஒரு மாதிரியா பாக்குறா. ஒருவேளை புரோக்கர் ஆளா இருப்பாளோ? ஏண்டி அங்கே நின்னுட்ட? வா. இவ புரோக்கர் ஆளா இல்லையான்னு கன்ஃபார்மா தெரியலையே. என்னடி பாத்துட்டு இருக்க? வா. வாடி போயிடலாம். ஏ மங்கா, என்ன இவ கரெக்டா பேரை சொல்லி கூப்பிடுறா? அப்ப கண்டிப்பா இவ புரோக்கர் ஆளுதான். என்ன பார்த்து ஓடாத மங்கா, நில்லு. என்ன பார்த்து பயப்படாத. எனக்கு உன்னை நல்லா தெரியும். நான் அந்த புரோக்கரோட எதிரி. உன்னோட எல்லா கதையும் எனக்கு தெரியும் மங்கா. யார் இவ? புரோக்கர் எதிரின்னு சொல்றா? என்ன மங்கா பாக்குற? நான் யாரு, என்ன நம்பலாமா வேணாமான்னு தானே யோசிக்கிற? நானும் அந்த புரோக்கர் மாதிரி குழந்தைங்களை பிச்சை எடுக்க விட்டு காசு பாத்துக்கிட்டு இருந்தவதான். நான் சம்பாதிக்கிறத தாங்கிக்க முடியாம அந்த வயித்தெரிச்சல் புடிச்சவன் போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து ஏன் தொழில முடக்கி அவன் தொழில நல்ல காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நீ அந்த புரோக்கரை எதிர்த்து அவங்கிட்ட இருந்து ஒரு கை குழந்தைய காப்பாத்தி நீ தனியா கொண்டு வந்து எங்கேயோ மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு போராடுறியாமே.
இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? என் ஆளு ஒருத்தன் அந்த புரோக்கர் கிட்ட வேலை செய்யறான். அவன் தான் சொன்னான். உன் கதையை கேட்டு எனக்கே ரொம்ப பாவம் ஆயிடுச்சு. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா மங்கா? உன் போராட்டம்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்லதான் வந்த மங்கா. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா மங்கா, நீ புரோக்கருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு குழந்தைய மறைச்சு வச்சிருக்கிற பார் ஒரு இடம். அந்த இடம் புரோக்கருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த புரோக்கரு குழந்தைய தூக்க ஆள் அனுப்பிட்டான். நீயும் என்ன மாதிரி புரோக்கரால பாதிக்கப்பட்டவ. அந்த புரோக்கர் எனக்கு எதிரி, உனக்கு எதிரி. அதான் எதிரிக்கு எதிரி நண்பங்கிற முறையில உன்னை காப்பாத்தலான்னு வந்த. நீ உடனே போய் அந்த குழந்தைய காப்பாத்து. இல்லனா அந்த குழந்தைய புரோக்கர் கிட்ட இருந்து யாருமே காப்பாத்த முடியாது. உயிரே போனாலும் நீ குழந்தை இருக்கிற இடத்த சொல்ல மாட்டியா மங்கா? உன்னை வச்சே நீ குழந்தைய மறைச்சு வச்சிருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிற. யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல மங்கா, சீக்கிரம் முடிவெடு. அந்த குழந்தை பாவம், ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். நான் வரேன். டேய் வண்டி எடுறா. சரிக்கா. குழந்தைய காப்பாத்திடு, சீக்கிரம் போ. என்ன மங்கா, அந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு போறா? அவ சொல்றது உண்மையா? உண்மையா இருந்தா என்ன பண்றது? நான் உடனே பாப்பாவை பார்க்கணும். பாப்பா இருக்க இடத்த மாத்தணும். நான் வரேன் செல்வி. மங்கா, ஏய் மங்கா, நில்றி. டேய் அக்கா, நம்ம நினைச்ச மாதிரி குழந்தைய பார்க்க மங்கா போறா. போடா, அவளை ஃபாலோ பண்ணு. சரிக்கா. சீக்கிரமா ஜான்சி மேடத்தை போய் பார்க்கணும். டேய் கேசவா, மங்காவை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடறா. பிடிச்சிடலாம். எங்க போயிட போற? ஏன்டா வண்டி நிப்பாட்ட? அங்க பாருங்க. அண்ணே, ஸ்ரீஜா கடத்த சொன்ன குழந்தையோட அப்பனே. அன்னைக்கு இவங்கிட்ட அடி வாங்கினது ஞாபகம் இருக்கா? இவன் தொலைஞ்சு போன அவன் குழந்தைய வெறித்தனமா தேட்டு இருக்கானே. இப்ப மட்டும் இவன் கண்ணு நம்ம சிக்கணும், குத்து பரோட்டா குத்தி எடுக்கிற மாதிரி நம்ம 2 பேரும் குத்தி எடுத்துருவானே. அண்ணே, விரட்டி விரட்டி அடிப்பானே. ஏய் தெரியுதுலடா, அப்புறம் எதுக்குடா விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்க? வண்டியை திருப்படா, வாடா போயிடலாம். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ அண்ணே, அண்ணே இப்ப பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுதுண்ணே. ஐயோ என்னன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்றா. என்ன பண்றது? மறைச்சுக்கடா. எல்லாம் அந்த புரோக்கரால வந்தது. இன்னைக்கு மட்டும் அவன் கிடைக்கட்டும், சாவடிச்சிடுறேன்.